Hello everyone, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா HCL Techல இருந்து ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ என்ன ரோல்னு பாத்தீங்கன்னா கிராஜுவேட் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிகாம் ஆர் பிபிஏ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ பாஸ்ட் அவுட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2024னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2024 பேட்ச் தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்லி 2024 பேட்ச் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஸோ ரோல் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரோல்ஸ்க்கு வந்து அவங்க இப்போ ஹையர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட் ட்ரெயினி ஃபைனான்ஷியல் ஷேர்டு சர்வீஸ்க்காக அவங்க ஹையர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் ட்ரெயினி ஹச்ஆர் சர்வீஸ்க்காக ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதான் அந்த 2 ரோல். ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து HCL டெக்கோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு 12 months வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் அந்த 12 months கம்பெனியில் வேலை பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து 50K பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் சூட் ஆனீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல என்ட்ரு பண்ணி அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் கான்டாக்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் பெர்மனன்ட் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் சிட்டி, ஸ்டேட், பின்கோடு இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் 10th% என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் 12th% என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனோ அது இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் யூஜி காலேஜ் நேம் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் யூஜி டிகிரி நேம் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ யூஜியில் என்ன பிரான்ச்சில் பண்ணீங்கன்னு இருக்காங்க. ஸோ அதையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்க யூஜி பாஸ்ட் அவுட் இயர் இருக்கும் இல்லையா, அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ யூஜி பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க பிஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க பிஜி காலேஜ் நேம், டிகிரி, பாஸ்ட் அவுட் இயர், பிஜியோட பர்சன்டேஜ் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 ரோல்ஸ் கொடுத்து இருந்தாங்க இல்லையா, அந்த ரோல்ல எந்த ரோல்ல உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்கெல்லாம் ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து நான் இந்த ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே பண்றேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல என்டர் பண்ணி அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.